ஒரு மாநிலம் நன்கு இருக்க வேண்டும், ஒரு நாடு நல்லா இருக்குன்னா உள்ளாட்சி துறை ஒழுங்கா அதிகாரி கவுன்சிலுக்கு போயிடும், அதிகாரி சேர்மனுக்கு போயிடும், அதிகாரங்கள் பரவலாக்கப்படும். என்றைக்கு நீ உள்ளாட்சி துறை நடத்துகிறாயோ அங்குதான் உண்மையாக மக்களுக்கு ஜனநாயகம் சென்றடைய முடியும். எத்தனை முறை வாய்தாக்கள், எத்தனை முறை நீதிமன்றத்தில் வழக்குகள், இதை நடத்துகிறேன் அதை நடத்துகிறேன் என்று போலித்தனமான வாக்குறுதி 5 நாள் தான் மாறலாம். ஆனா மாசம் பாத்தீங்கன்னா 2 நகராட்சிக்கு 6 கோடி ரூபாய், 6 கோடி. 19 ஆண்டுகள் குப்பை கான்ட்ராக்ட் கொடுத்ததுக்கு குப்பை ஒப்பந்தம் 19 ஆண்டுகள். ஒரு மாணவனுக்கு குடியிருப்பு சான்று கேட்டால் ஒரு தடவை எடுத்த திரும்ப எடுக்கணும்ன்றான், எல்லா சான்றையும் கொண்டாடுறோம். ஆனா குப்பைக்கு மட்டும் 19 வருஷம் சான்று ஒப்பந்தம் கொடுக்குறாங்க. கேள்வி என்னன்னா தியேட்டர்கள் மூலம், தியேட்டர்கள், கேபிள் டிவி, இந்த டிஜே நடத்துவான், இது மூலம் வரக்கூடிய வரி அரசினுடைய பாதி வருவாய் அதில் தான் வருது. நகராட்சி கேளிக்கை வரி சட்டம் 348 நீக்கி தியேட்டர் முதலாளிகளையும் கேபிள் டிவி முதலாளிகளையும் வழங்குகிறார். நீங்க கமர்ஷியல் எவ்வளவு கமர்ஷியல் எவ்வளவு கட்டணும், எனக்கு வரிக்கு மீதி காசு கொடுத்துருங்க அப்படின்னு மோசடி பண்றோம். நகராட்சி மதுரையில இந்த பிரச்சனை பெரிய சூறவாகி ஒரு மேயரை ராஜினாமா பண்ணிட்டார். கொடை எதுக்கு? மக்களுக்கு நலத்திட்டங்களாக கொடுக்கப்பட்டத கொடை. கிராண்டுன்றது மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யணும், சாலைகள் போடணும், பில்டிங் கட்டணும், மின் பராமரிப்பு, இப்படி பலருக்கு திட்டங்கள். ஏன்னா எதுவுமே செய்யாம அந்த கொடை எடுத்து சம்பளமா போட்டுக்கிற இவர்தான் சிறந்த ஆணையரா. எதுக்காக எடுத்தாரு, யாரை திருப்திப்படுத்தி எடுத்தாரு, அதாவது எவ்வளவு கொடைகளை பார்த்தாரு என்று அவர்களும் தெரியும். நகராட்சி வரி விதிப்பு சட்டம் 348 தெருக்கு வரி விதித்து நீ ஏன் கையெழுத்து போட்ட சொல். நகராட்சி நடுத்தரில் நிறுத்திய பெருமை, நடுத்தரில் நிறுத்திய பெருமை எங்க சந்தேகம். 18 ஆண்டுகளாவது உள்ளாட்சி நடத்தப்பட்டது. 2006 நடக்கப்பட்டது தேர்தல், உள்ளாட்சி தேர்தல். ஏற்கனவே 19 ஆண்டுகளாவது. என்று பேசக்கூடிய பொருள் உள்ளாட்சித்துறை. ஒரு மாநிலம் நன்கு இருக்க வேண்டும், ஒரு நாடு நல்லா இருக்குன்னா உள்ளாட்சி துறை ஒழுங்கா இருக்கணும். உள்ளாட்சிகள் சீர்கிட்டுச்சுன்னா மாநிலம் சீரழிச்சிடும். அந்த உள்ளாட்சியே சீரழிச்ச பெருமை ரங்கசாமி சார். உள்ளாட்சி தேர்தல் நடத்தி 10 ஆண்டுகள் மேலாவது. 10 ஆண்டுகளா, 18 ஆண்டுகள் மேலாவது உள்ளாட்சி தேர்தல் நடத்தி. இதுவரை தேர்தல் நடத்தல. ஏன் நடத்தல? அதிகாரம் போயிடும், அதிகாரி கவுன்சிலுக்கு போயிடும், அதிகாரி சேர்மனுக்கு போயிடும், அதிகாரங்கள் பரவலாக்கப்படும். அந்த நேரம் என்ன சுற்றி தான் அதிகாரம் இருக்கணும், என்ன சுற்றி தான் அதிகாரம் இருக்கணும். ஒரு போலியான கௌரவம் தான் அழிச்சிட்டு இருக்கேன். என்றைக்கு நீ உள்ளாட்சி துறை நடத்துகிறாயோ அங்குதான் உண்மையாக மக்களுக்கு ஜனநாயகம் சென்றடைய முடியும். மக்களுக்கு உண்மையான அடித்தட்ட மக்களுக்கு, விளிம்புநிலை மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என அனைத்து தர மக்களுக்கும் உங்களுடைய அரசுடைய செயல் திட்டங்கள் போய் சேரும். அதுவரை சேராது. அதுவரை சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள், முதலமைச்சர் இப்படி சுற்றி தான் இருக்கும். உள்ளாட்சி தேர்தல் நடத்த ஏன் பயப்படுற சொல்லு. 5 கொம்யூன் பஞ்சாயத்து பாண்டிச்சேரியில், 2 நகராட்சி. ஏன் நடத்த? ஏதோ செல்வாக்கு மிக்கிறோம்ல, நடத்திட்டு போயேன், ஏன் நடத்த மாட்டேற? எத்தனை முறை வாய்தாக்கள், எத்தனை முறை நீதிமன்றத்தில் வழக்குகள், இதை நடத்துகிறேன் அதை நடத்துகிறேன் என்று போலித்தனமான வாக்குறுதி. ஒன்னும் நடத்த முடியாது. ஏனென்றா அனைத்து இடங்களையும் தோத்து விடுவாய். இந்த காலகட்டம் நீ 0. எந்த மக்கள் மத்தியில் போனாலும் மோசமான ஆட்சி, இதை விட மோசமான ஆட்சி நான் பார்க்கல. குப்பையா தனியார் மயம். இந்த குப்பையை எடுத்துங்க. கேவலமான ஒரு நோய் பரப்பு மட்டும் இல்ல, அது அழுதத்துக்கு 30 நாளைக்கு 30 டெண்டர் தான் கொடுக்குறோம். ஒரு மாசத்துக்கு 30 டெண்டர் கொடுத்துட்றாங்க. ஆனா 15 நாள் தான் வாடுறான், 15 நாள் வரமாட்டான். கேட்டீங்கன்னா அங்க வரணுவான், அங்க கேட்ட இங்க வரணுவான். ஏன் தெருக்கு வரல, அந்த தெருக்கு போனங்க, உங்க தெரு நாளைக்கு வரணுவான். இந்த தெரு வரும்போது அந்த தெரு வரமாட்டான். 15 நாள் தான் வாடுறான். ஆனா மாசம் பாத்தீங்கன்னா 2 நகராட்சிக்கு 6 கோடி ரூபாய் பில்லு. 6 கோடி ஒப்பந்தத்தின் தெரியுமா? எத்தனை ஆண்டுகள் தெரியுமா? 19 ஆண்டுகள். இந்தியாவே நான் யாரும் பார்க்கவே இல்லை இது மாதிரிலாம். 19 ஆண்டுகள் குப்பை கான்ட்ராக்ட் கொடுத்ததுக்கு குப்பை ஒப்பந்தம் 19 ஆண்டுகள். ஏன் காசு வாங்கிட்டீங்க? அன்றைக்கு இருந்த தமிழிசை, இந்த முதல்வர் எல்லாம் கூட்டுக்கொள்ளை. 19 ஆண்டுகளுக்கு குப்பை யாராவது ஒப்பந்தம் போட்டா 2 வருஷம் டெண்டர், 3 வருஷம் டெண்டர், 4 வருஷம் டெண்டர், மிஞ்சி போனா 5 வருஷம் டெண்டர். எங்களுக்கு நான் குடியிருப்பு சர்டிபிகேட் கிடையாது 5 வருஷம் தான் சொல்றீங்க. மோஸ்ட் 5 இயர்ஸ் இருக்கணும்ன்றீங்க. ஒருவேளை இருக்கப்பட்ட குடியிருப்பு செல்லாது இருந்தீங்க, திரும்ப எடுன்றீங்க. சர்டிபிகேட் திரும்ப எடுன்றீங்க. ஆனா குப்பை மட்டும் 19 வருஷம் டெண்டர். எப்படி? ஒரு மாணவனுக்கு
குடியிருப்பு சான்று கேட்டால் ஒரு தடவை எடுத்த திரும்ப எடுக்கணும்ன்றான், எல்லா சான்றையும் கொண்டாடுறோம். ஆனா குப்பைக்கு மட்டும் 19 வருஷம் டெண்டர் ஒப்பந்தம் கொடுக்குறாங்க. அவங்க காசை பார்த்துட்டாங்க நல்லா. அது மட்டும் இல்ல, ஒரு நகராட்சிக்கு வருவாயே தமாஷா வரி. தமாஷா வரி என்பது கேளிக்கை வரின்னு சொல்லுவான். கேளிக்கை வரி என்னன்னா தியேட்டர்கள் மூலம், தியேட்டர்கள், கேபிள் டிவி, இந்த டிஜே நடத்துவான், இதன் மூலம் வரக்கூடிய வரி. அரசினுடைய பாதி வருவாயே அதில் தான் வருது. தமாஷா வரி, கேளிக்கை வரி ரெண்டு சேர்ந்த ஒண்ணுதான். ரெண்டு வரியுமே, தமாஷா வரி, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், கேளிக்கை வரி அதான். இந்த பாத்தீங்கன்னா தியேட்டர்களுக்கு எத்தனை தியேட்டரும் அந்த பாதி வரி அவங்களுக்கு போய் சேரும். 20% நகராட்சிக்கு போகணும். ஆனா பாவம் ஏழைங்க அவங்களாம். யாரு? சினிமா தியேட்டர்லாம் முதலாளியும் ஏழைங்க, பஞ்ச பிரதேசம், கேபிள் டிவி ஆபரேட்டர்லாம். இவங்களுக்கு முதல்வர் என்ன செய்யறாரு? அவரோட ஆக்டை திருத்துறாரு, 348 நீக்கிறாரு. நகராட்சி கேளிக்கை வரி சட்டம் 348 நீக்கி தியேட்டர் முதலாளிகளையும் கேபிள் டிவி முதலாளிகளையும் வாழ வைக்கிறார். நகராட்சி அங்கே போனா போய் எனக்கு என்ன, நகராட்சி அழியுது. குப்பை வரி ஜனத்தில் கட்டுவோம், வீட்டு வரி வைத்துவோம், வீட்டு வரிய குடிநீர் வரி வைத்தோம், மண் வரி வைத்தோம், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வைத்தோம், எல்லாம் செய்வோம். இந்த என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் ஒழிச்சாரு பாருங்க, பெரிய ஆச்சரியமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. அரசுக்கு வருவாய் அதுதான் அதிகம். 10 கோடினா 5 கோடி வருவாய் வரும் தியேட்டர்ல இருந்து, எல்லா தியேட்டர்ல இருந்தும். அந்த வருவாய்க்கு சட்டத்தை எடுத்திருக்கிறார். 348 சட்ட எண்ணு 348. அந்த 348 எடுத்துட்டு அப்படியே விட்டார். யாருக்கா எடுத்த? ஏன் எடுத்த சொல்லு? அவங்க என்ன பிச்சைக்காரங்களா தியேட்டர்களா? ஒரு தியேட்டர் கட்டுற பிச்சைக்காரனா? கேபிள் டிவி ஆபரேட்டர் பிச்சைக்காரனா? இன்னைக்கு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கேபிள் டிவி ஆபரேட்டர் பிச்சைக்காரனா? ஒவ்வொரு வீட்லையும் 250 ரூபா வாங்குறான், 300 ரூபா வாங்குறான். இதோட என்ன கொடுமைன்னா 3 லட்சம் கேபிள் டிவி இருக்குது பாண்டியில. 6000 தான் கணக்கு கேட்டிருக்கான். எவ்வளவு? 6000. இங்கே 6000 கணக்கு கேட்டிருக்கான். உலக நகராட்சி 6000 கணக்கு கேட்டிருக்கான். இதுல போனீங்கன்னா கொம்யூன் பஞ்சாயத்துல வெறும் 600 தான் கணக்கு கேட்டிருக்கான். அது மணாடிப்பட்டு கொம்யூனு, வில்லியனூர் கொம்யூனு, பாகூர் கொம்யூனு, அரியாங்குப்பம் கொம்யூனு, எங்கெல்லாம் போனீங்கன்னா 600 தான். அது நீங்க எங்க போச்சு? அந்த 600க்கும் அந்த 6000 கூட இன்னி வரைக்கும் காசு கட்டல. இன்னி வரையும் நகராட்சி செலுத்த வரியை செலுத்தல. இந்த நகராட்சியும் பார்த்துட்டு தான் இருக்குது, ஒரு நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. இதோட என்ன கொடுமைன்னா நகரப்பகுதியில வீடெல்லாம் கடையாக்கிட்டான். வீடெல்லாம் கடையாக்கினா என்ன ஆகும்? டொமஸ்டிக் வந்து கமர்ஷியலா மாறுது. நீ என்ன வாங்குற? டொமஸ்டிக் வரி தான் வாங்கிட்டு இருக்கிறான். அங்க போறது நான் பாத்துக்கிறேன், வீடுன்னு போட்டுடுறேன், வீடுன்னு போட்டுடுறேன், நீங்க கமர்ஷியல் எவ்வளவு கமர்ஷியல் எவ்வளவு கட்டணும், எனக்கு வரி மீதி காசை கொடுத்துருங்க அப்படின்னு மோசடி பண்றணும் நகராட்சி ஊழியர்கள்லாம். மதுரையில இந்த பிரச்சனை பெரிய சூறவாகி ஒரு மேயரை ராஜினாமா பண்ணிட்டார். மதுரையில வீட்டு வரி மோசடி, அந்த மோசடி இங்க நடந்துட்டு இருக்குது. இதுக்கு நகராட்சி ஆணையருக்கு தெரியுமா தெரியாதா? உள்ளாட்சித்துறை இயக்குநருக்கு இருக்க சக்திகள் அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. எல்லாத்துக்கும் மேல ஒரு IAS இருக்கார் கேசவன், அவருக்கு தெரியுமா தெரியல. மிகப்பெரிய மோசடி நகரின் பகுதியிலே வீடுகள்லாம் கமர்ஷியலா மாறுது. வீட்டு வரியை தான் அது கட்டிட்டு வரான் இன்னைக்கு வரையும். கமர்ஷியல் வரி, வீட்டு வரி 6000, கமர்ஷியல் வரி 12,000 18,000 இருக்கும், கட்டுறது இல்லை. வீடு இது வீடுங்க, 3 கடை இருக்குது, உள்ள போன 8 கடை இருக்குது. ஆனா இந்த இருக்கிற ஊழியர்கள் தவறான நடவடிக்கையால பெரும் வருவாய் இழப்பு. மிக விரைவில் இவங்க CBI சிக்குவாங்க. மிக விரைவில் CBI மாட்ட போறாங்க, எல்லாமே மாட்ட போறாங்க. கொடுமையான செயல் இதுதான் பாண்டிச்சேரியில். எந்த ரோடும் உருப்படியா இல்லைங்க. ஊந்து 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 ஏஞ்சி வயிற்றுக்கு புளிய வந்துடும் பெண்களுக்கு பாவம். கொடுமையான ஒரு நகராட்சி நடத்திட்டு இருக்காங்க. மாசம் போறதா 4 கோடி சம்பளம் போடணும், இதை மட்டும்தான் குறியா இருக்கிறீங்க. மாசம் பிறந்தால் 3 கோடி சம்பளம் போட வேண்டும், 4 கோடி சம்பளம் போட வேண்டும், இதில் தான் குறியா இருக்கிற ஆணையர் இருக்கிற தவிர வளர்ச்சி திட்டங்களுக்கு ஆணையர் வழியே இல்லை. 4 கோடி சம்பளம் நகராட்சி ஒரு மாசம் போறதா 4 கோடி சம்பளம் போட்டாலும் எங்க இருந்து போடுவ? பெரிய மாட்டு வசூல் கிடையாது, அதிகாசம் வசூல் பண்ணல, பிறநிலை கடைகள் ஏலம் உள்ள எதுவுமே செய்யல நீங்க. ஆனா 4 கோடி சம்பளம் போடணும். எதுல இருந்து எடுத்து போற? கிராண்ட்ல இருந்து, அரசு கொடிக்கு கொடையில இருந்து எடுத்து போட்டுட்டு இருக்கிறீங்க. கொடை எதுக்கு? மக்களுக்கு நலத்திட்டங்களாக கொடுக்கப்பட்டதான் கொடை. கிராண்ட்ன்றது மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யணும், சாலைகள் போடணும், பில்டிங் கட்டணும், மின் பராமரிப்பு,
இப்படி பல இருக்கு திட்டங்கள். ஏன்னா எதுவுமே செய்யாம அந்த கொடை எடுத்து சம்பளமா போட்டு இவர்தான் சிறந்த ஆணையரா பேரு கந்தசாமி. யாருக்கும் பயப்படுறாரு அவரு, யாருக்கும் பயப்படுறாரு. முதலமைச்சருக்கு பயப்படுறாரு தெரியல, யாருக்கு பயப்படுறாரு தெரியல. தவறு செய்ய அதிகாரி நடவடிக்கை எடுக்கணும். நம்ம அன்னைக்கு சுட்டி காட்டணும். ராஜா ராயல் மில் கிட்ட இடிச்சீங்க, ஆனா போட்ட அதிகாரிக்கு நடவடிக்கை எடுத்தியா? இல்ல. ஏன் எடுக்கல? காசு பார்த்துட்டீங்க. சாலை இடிச்சிங்க, ரிவிட்மெண்ட் இடிச்சிங்க, வாழை இடிச்சிங்க, எல்லாம் இடிச்சிங்க. ஆனா யார் ஒப்பந்தக்காரர், ஏன் செஞ்சா, அதுக்கு என்ன துணை போன அதிகாரி யாரு, என்ன நடவடிக்கை எடுத்த? நீ எவ்வளவு தவறு சுட்டி காட்டிட்ட, ஒரு நடவடிக்கை கூட எடுக்க மாட்டார் கந்தசாமி சார். இதுக்கு என்ன காரணம் அவருக்கும் தெரியும். ஏயிலிருந்து ஜேயிலிருந்து இ வரை காசு வாங்குறாங்க. ரோடு கட்டிங்கன்னா 30,000 20,000. மணிக்கூட்ட பராமரிக்க 4 லட்சம் மாசம் பில்லு. தேர்ப்பாட்டு மணிக்கூண்டு இருக்குது, அது பெரிய மாதிரி மணிக்கூண்டு பராமரிக்கிறான 4 லட்சம் பில்லு வாங்குறான். என்ன பராமரிப்பு பண்ண, ஏது பண்ண எனக்கு தெரியும் சொல்லுங்க. நீ போய் பாத்தியா? 4 லட்சம் பில்லு வாங்குறான், 4 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு. இப்படி அனைத்து மட்டத்திலும் ஒவ்வொரு அதிகாரியும் பார்த்தா கோடிக்கணக்கான சொத்து சேர்த்து வச்சிருக்கான். 40 ஏக்கர் ரூபாய் நிலம் வாங்கி வச்சிருக்காங்க. பார்த்தா முனிசிபாலிட்டி வேலை நம்ம சொல்லுவோம், 40 ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க. இருந்து ஜெயிலிருந்து எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாம் கொள்ள. நீ மட்டும் நேர்மையா பத்தாது, உன்னை சுற்றி இருப்பவங்களும் நேர்மையாதான் உனக்கு நல்ல பேர். இல்லைன்னா கெட்ட பேர் உனதான் சாரம். நான் பல தடவை சொல்லிட்டேன். இந்த ஆக்டை நீக்கிறீங்க பாரு, இது கொடுமையான செயல். இந்த ஆக்டை நீக்கிறது யார் காரணம்? இந்த ஆக்டை யார் நீக்க சொன்னது? உங்களை சட்டம் தமாஷா வரி, கேளிக்கை வரி சட்டம் 348 யார் சொல்லி நீக்கியீர்கள் சொல்லுங்க. உங்களுக்கு தில் இருக்கா? உங்களை யார் நீக்க சொன்னது? இதுல வருவாய் இழப்பு எவ்வளவு? ஏன் நீக்கினீங்க? ஏன் நீக்கின? யாருக்காக நீக்கின? அதனால எவ்வளவு கோடி உங்களுக்கு வந்துச்சு? எத்தனை கோடி யாருக்கு போச்சு? தியேட்டருக்கு கேளிக்கை வரி கிடையாது, கேபிள் டவருக்கு வரி கிடையாது. பெரியார் ஏற்கனவே தேர்தல் லைசன்ஸே எடுக்கல. எல்லா தியேட்டரும் ஒத்த கூட தேர்தல் லைசன்ஸ் வணிக உரிமை எடுக்கவே இல்லைங்க. இதுக்கும் நகராட்சி அமைதியாக தான் இருக்கிறார். ஏதாவது ஒரு சீல் வச்சிருப்ப தியேட்டருக்கு பேரு வணிக உரிமம். பாலாஜி தியேட்டரா வணிக உரிமை கிடையாது, ஜீவாருக்குமணியா வணிக உரிமை கிடையாது. இந்த நான் பேரை சொல்றேன், வணிக உரிமை இருக்காமே போட்டுட்டு இருக்கான். இன்னும் அர்த்தம் கேளிக்கை வரி வரப்போறது இல்லை. கேளிக்கை வரி நீங்க வரியை இந்த வரி விதிப்பு 348 ரிமூவ் பண்ணிட்டீங்க. இதனால மொத்தமா பல கோடி சம்பாரிச்சிட்டாரு முதலமைச்சர். பல கோடி. முதலமைச்சர் சுத்தி இருக்கிறோம் 3 மொல்ல மாதிரி தான், வெறும் முடிச்ச மாதிரி தான் இருக்கான். நல்லவன் பெரிய மனுஷன் எவனுமே இல்லைங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாரு தெரியல முதலமைச்சர். மிகப்பெரிய கொடுமை நகராட்சிக்கு சாபக்கேடு இந்த கேளிக்கை வரி நீக்கிறது தான். கேளிக்கை வரி 348 எடுத்தது தான். எதுக்காக எடுத்தாரு, யாரை திருப்திப்படுத்த எடுத்தாரு, அதாவது எவ்வளவு கோடிகளை பார்த்தாரு என்று அவர்களும் தெரியும். ஆனா நகராட்சி ரோட்ல நிக்க போகுது. இப்ப நகராட்சி ரோட்ல நிக்கும். சம்பளமே ஏற்கனவே உறுப்புல அது வேற விஷயம். இந்த கேளிக்கை வரி எடுத்த பிறகு வரக்கூடிய வருவாய் போகுது, பெரும் வருவாய் இழப்பு. ஒண்ணு இந்த நகராட்சி ஆணையரா சொல்லணும், இந்த மாதிரி எடுக்கிறாங்கப்பா, நஷ்டம் இருக்குது ஏற்கனவே சொல்லணும். இந்த செயலர் அவரை கைது போட்டிருக்காரு கேசவன். இதெல்லாம் சிந்திப்பாரா சிந்திக்க மாட்டேங்க. ஆட்சி பணிக்கு வந்தவர்கள், இந்திய ஆட்சி பணிக்கு வந்தவர்கள் தவறு செய்யலாமா நீங்களா சொல்லுங்க? சாமானிய குப்பை சூப்பர் நினைச்சா சஸ்பெண்ட் பண்றீங்க போறீங்க. நீ செய்ய தவறு யார் காரணம்? நீ ஏன் கையெழுத்து போட்ட? இல்ல பையில ஏன் கையெழுத்து போட்ட? நகராட்சி வரி விதிப்பு சட்டம் 348 கேளிக்கை வரி விதிப்பு நீ ஏன் கையெழுத்து போட்ட சொல்லு? நீ உடம்பியாயில? அனைத்து செயலர்களும் சரிதான். இந்த ஐஏஎஸ் பற்றி வந்திருக்கிறான், அவனும் இப்ப காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். ரங்கசாமி பார்த்து அந்த நம்ம சம்பாதிச்சா என்னடா? எல்லா செக்ரட்டரியும் காசு இந்த டைரக்டர் வசூல் பண்ணி கூட்டி கொடுத்துடானோ. பொது பண்ண தெரியா இந்த அப்படி, உள்ளாட்சி தெரியா இந்த அப்படி, இப்படி வசூல் பண்ணி உள்ள கொடுத்துடணும். அவனுக்கு கீழே இறங்கி ரோட்ல பாக்குறது கிடையாது, எங்கேயும் எதையும் பாக்குறது கிடையாது, எதையும் பாக்குறது கிடையாது. இதெல்லாம் இந்த இழப்புக்கு காரணமே முதல்வர் தான். முதல்வர் சுற்றி உள்ள கொள்ளைக்கார கும்பல் தான் காரணம். நகராட்சி நடுத்தரில் நிறுத்திய பெருமை ரங்கசாமி தான் சாரம். ஒரு நகராட்சியை வாழதான் வைப்பீங்க. தேர்தல் நடத்த முடியல தெரிஞ்சுக்க உங்க கதை. தேர்தல் நடத்த முடியல. 18 ஆண்டுகளாவது உள்ளாட்சி நடத்தப்பட்டது. 2006 நடக்கப்பட்டது தேர்தல், உள்ளாட்சி தேர்தல். ஏற்கனவே 19 ஆண்டுகளாவது நடத்தல. ஏன் பயம் சொல்லு?
எதுக்காக பயப்படுறீங்க? உங்களால வரமாட்டானா, ஜெயிக்க மாட்டானா, அதை நீ ஜெயிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? எதுக்காக? அதிகாரம் தன்னிடம் போய்விடுமோ என்ற அச்சத்தில் தன்னை சூழ்ந்து எல்லாம் இருக்க வேணும். நீங்க முதல்ல அசம்பிளி போனீங்கன்னா சிஎம் ஆஃபீஸா கூட்டமா இருக்கும். எந்த அமைச்சரும் ஈ அடிக்கும். ஏன்னா தன்னை சுத்தி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுவார். சுடுகாட்டுக்கு வெட்டுறத அவர்கிட்ட இருக்கணும் அனுமதி. ஒரு மிக தவறான முன்னுதாரணத்தை வாழ்ந்துட்டு கொண்டிருக்கிறார். மக்களுடைய படும் கஷ்டங்களோ துயரங்களோ தெரியல அவருக்கு. அதனால இந்த ஆட்சி விரைவில் அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.